ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்பது சொத்து சுகம், ஆரோக்கியம், கல்வி, ஒரு தாயோட நிலை இதை பற்றி சொல்லக்கூடியது. இந்த குரு 2026லேருந்து 27 வரையிலும் நம்மளுடைய மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கறார், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏன்னா 7.5 சனி காலம் என்பதனால நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பீங்க. ரொம்ப தைரியமான நபர்கள் தான், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே ரிஸ்க் இல்லாமல் சமாளிக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் இந்த 7.5 சனி காலம் அப்படின்னாவே ஒரு ஜர்க்கு வந்திருக்கும். உண்மையா இல்லையா? அப்படி 7.5 சனி காலம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும்பா, நிறைய விரயங்கள் ஏற்படும், நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் அவங்களும் நிம்மதியாக இருக்கட்டுமே, அதற்காக இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய மேசராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுபகாரியமோ நடக்கணும், அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். அதற்காக அந்த நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மேச ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். அவர் வந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தரக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படி இந்த தனக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று அமரும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்வையிடுறார். 8ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையான 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயனசைன போகஸ்தானத்தையும் பார்வையிடுறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசிக்கு சென்று சுமார் 43 நாள் அங்கே வந்து இருக்க போகிறார். இந்த 42 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 1/11/2026லேருந்து 25/1/2027 வரையும் இந்த 42 நாளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன தாக்கத்தை பார்க்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக அமைப்போகுது. ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசிக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தாயாரோட உடல் நலத்தில் இருந்த அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகும். இந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றதுனால 12 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த இடத்துல உச்சம் பெறுவார் குரு பகவான். குரு பகவான் கடக வீடான நீர் வீடான அந்த ராசியில் தன்னை புனிதப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர் வீட்டில் வந்து குரு பகவான் அமரும்போது, அந்த இடத்துல உச்சம் பெற்று அமரும்போது, நீர் வீட்டில் அமரும்போது அந்த இடமே புனிதமாகும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். ஏன்னா மனோகாரகன் ஆளக்கூடிய இடத்துல குரு பகவான் போய் உச்சம் பெற்று அமரும்போது உங்களுடைய தைரியம் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல குடிபோகும்போது குரு பகவான் அந்த இடத்துல போய் அமரும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னும் அதிகமாகும். ஏன்னா இந்த 7.5 சனி காலத்தில், ஜென்ம சனி காலத்தில் கொஞ்சம் பய உணர்வு இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். யாரை பற்றியுமே எதை பற்றியுமே அதிகம் கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றி மட்டும் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வர போகிறீங்க. மனதில் ஒரு விதமான பய
பயம் இருந்தது, ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைவேற போகுது அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட நம்மளுடைய மேசராசி என்பர்கள் குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற பூக்களோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது அந்த கொண்டக்கடலையோ சாற்றி குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களை புனிதப்படுத்த போகிறார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதோடு இதையும் சேர்த்து செய்யும்போது பலன்கள் இரட்டிப்பாகும். 4ஆம் இடம் என்பது சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு பகவான் அமரும்போது நம்மளுடைய மேசராசிக்கு நல்ல ஒரு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாகவே நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளையும் வீண் விரயங்களையும் செஞ்சிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மாறும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களை புனிதப்படுத்த போகிறார். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் வீண் விரயங்கள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு 5ஆம் பார்வையால் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதியும் போது 8ஆம் இடம் என்பது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்த்திருக்கார். எதிர்காலத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் இந்த காலகட்டத்தில் முதலீடு போடுவீங்க. அந்த தொழிலில் 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது எதிர்காலத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்வாதாரமே படிப்படியாக உயரப்போகுது. பலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அருமையாக இருக்குது. அதுவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக ஒரு சில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமையும். மேசராசிக்கு சொத்து சுகங்கள் தரக்கூடிய ஒரு கிரகமாக இது அமைந்திருக்கிறதுனால முன்பு வாங்கின நிலத்தை கூட கிரயம் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த சொத்தெல்லாம் கிரயம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பழைய சொத்தை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. புதுசாக சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பார்வையால் குரு பகவான் பார்க்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையான 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதியும் போது கர்ம வினைகள் எல்லாமே குறையும். ஜென்மத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்த அந்த கர்ம வினைகள், பாவங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது பழைய தீய நண்பர்கள் கூட இருந்தே ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாற்றிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. தீவினையெல்லாம் விலகி நல்வினையெல்லாம் உங்கள் கூட சேரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய தொழிலுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வர போகிறாங்க. நிறைய உறவுகள், உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகள் உங்களை தேடி உங்கள் கூட கூட்டு சேருவாங்க. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு இந்த பிறவி கர்மா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக குறையும். ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த கர்ம பலன்கள் இந்த காலகட்டத்தில் தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமே இல்லையா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலிமா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக ஒரு தொழிலெலாம் ஒரு சிலர் தொடங்குவீங்க. புதுசாக ஒரு சிலர்லாம் ஒப்பந்தம் போடுவீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் எந்த ஒரு பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தாது.
கூட்டு தொழில் அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் பாதிப்பு அதிகம் ஏற்படுத்தாது. படித்து முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கல, குறிப்பாக அரசாங்க வேலைக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு மட்டும் வந்தீங்கன்னா போதும், நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணி நிரந்தரம் இல்லாமல் இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். கர்மம் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதை தான் கர்மம் செய்யா புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரையிலும் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆண் வாரிசே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஏன்னா 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயனசயன போகஸ்தானத்தில் விரயஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். பல வருடங்களாக மனதில் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பல வருடமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, வெளிநாடு போகலாம், நல்ல ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த வேகத்துக்கேற்ற கிரக அமைப்புகள் இல்லாததுனால எல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இனி வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே 25க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வீடு கட்டாமல் அந்த வீட்டை பாதியிலே நிறுத்துகிறவங்களாம் மீண்டும் அந்த கட்டுமான பணியை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் ஏதாவது சுப விரயங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு யோகமான பலன் தான் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சரிக்கிறதுனால 16 நாட்களில் தடைப்பட்ட அனைத்து சுபகாரியங்களையும் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக மே 25லேருந்து அடுத்த 16 நாட்களுக்குள்ளே எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பூ பெய்தல் அந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அது குலதெய்வ பேர் கிடைக்கும். குலதெய்வம் தெரியாமல் இருந்தவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி பேரம்பேத்தியை பார்க்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. புனித யாத்திரை இது அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தோட அதிபதி லாபஸ்தான அதிபதி சனி பகவான் பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் என்பதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை முழுமையாக